தானியேல் 11:32. ம் 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 தங்கள் தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள் திடன் கொண்டு அதற்கேற்றபடி செய்வார்கள். கவனிச்சிங்களா? கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, அவர் அறிந்திருக்கிற ஜனங்கள் அவராலே பலப்படுத்தப்பட்டு அவருக்கேற்ற ஊழியத்தை செய்வார்கள். இன்னைக்கு வயசாயிருச்சு, பேரம்பத்தை எடுத்துட்டேன், எல்லாம் முடிஞ்சிருச்சு, என்னால் செய்ய முடியாது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற உங்களுக்குள்ளே தேவ பலனை தந்து உங்களை கொண்டு பெரிய ஊழியங்களை, பெரிய ஆண்டவருடைய திட்டங்களை வாழ்நாளெல்லாம் கடைசி மூச்சு வரைக்கும் உங்கள் தேவனுக்காக செயல்படக்கூடிய தேவ பலனை உங்களுக்கு தர தேவன் விரும்புகிறார். பெற்றுக்கொள்ள எத்தனை பேர் விருப்பமாக இருக்கிறீங்க? கையெழுத்து சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப எல்லாத்தையும் செய்யறதுக்கு பலன் தேவன் தருவேங்கிறாரு. பலத்தினுடைய ஊற்று நீங்க கிறிஸ்துவில நிலைத்திருந்தாதான் அது நடக்கும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே, இந்த வசனத்தோட அச்சாணியே அதுதான். கிறிஸ்துவோட நீங்க கொண்டிருக்கிற நெருக்கமான உறவு தான் உங்க பலத்தோட ரகசியம். கிறிஸ்துவோட நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு நெருங்குறீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு பலவானா மாறுவீங்க, பலவீனம் மாற மாட்டீங்க. அதுதான் யோவான்ல சொல்லும்போது சொல்றாரு, செடியோடு இணைந்திருக்கும் கொடி போல நீங்க கிறிஸ்துவோட ஜபத்திலையும் வேத வாசிப்பிலும் இணைந்திருக்க வேண்டும். தொடர்பு அருந்தா பலம் குறைந்துருங்க. தொடர்பு அருந்தா, அதுக்கு தான் தேவன் தம்முடைய சரீரமாகிய சபையை வச்சிருக்காரு. சபையில தொடர்பு அருந்து போடுறவங்களும் இந்த கொடியை வெட்டி போட்டுட்டா, அந்த கொடி பாருங்க, நம்ம தோட்டத்தில் ஒரு மரம் இருக்கு, ஒரு கொடி அந்த மரத்தை மேலே ஏறி ஃபுல்லாக இது பண்ணிடுச்சு, மரம் ஃபுல்லாக அப்படியே படர்ந்துருச்சு. நான் போனேன், பார்த்தேன், ரொம்ப நாள் பார்த்துக்கிட்டே இருந்தேன், நல்லா கவர் ஆகிடுச்சு. டக்குன்னு என்ன செஞ்சேன், ஒரு நாள் போனேன், கீழே போய் அந்த வேருக்கிட்ட போகிற அந்த கொடியை சும்மா அப்படியே கத்தி எடுத்துகிட்டு போய் டக்கு டக்குன்னு 2 கட் பண்ணி விட்டுட்டு வந்துட்டேன். அடுத்த நாள் 2-3 நாளில் எல்லாம் என்ன செஞ்சிருச்சு, பட்டு போயிடுச்சு. கவனிச்சிங்களா? சபைங்கிறது கிறிஸ்துவோட சரீரம். அதோட டச்சில் இல்லை அப்படின்னா, கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, பிசாசு ஈஸியாக உங்களை பலவீனப்படுத்தி என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சிருவான். ஆனால் சபையில், கிறிஸ்துவின் சரீரத்தில், அவருடைய திருவிருந்தில் பங்குள்ளவர்கள், பாத்திரம் உள்ளவர்கள் ஒவ்வொருவரும் அவருடைய பலத்தால் இடைக்கட்டப்படுவதனால நீங்கள் ஓடினாலும் இளைப்படைவதில்லை, நீங்கள் நடந்தாலும் சோர்ந்து போவதில்லை. கழுகு குப்பாய் உங்கள் வயது வாழ வயது போல திரும்ப வந்துடும் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.